வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபனுடைய இயக்கத்தில் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற டீன்ஸ் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்தியன் 2 படத்தோடைய ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் போட்டாச்சு. இன்னும் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக டைரக்டர் பார்த்திபனுடைய படங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு படத்திலும் ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக புதுமையாக கொடுக்கணும்னு நினைப்பாரு. அந்த வகையில் இந்த டீன்ஸ் படத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது 13 டீனேஜ் பசங்களை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. பசங்க பொண்ணுங்க எல்லாருமே இந்த கேங்கில் இருப்பாங்க. ஸோ இந்த டீன்ஸ் படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு, ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸில் வந்து படிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, நாம் வந்து வளர்ந்துட்டோம், ஆனால் இன்னும் நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை குழந்தைங்களா தான் பார்க்குறாங்க, அவங்களுக்கு நம்ம அடல்ட்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால நம்ம எல்லாரும் தனியாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கேங்கில் ஒரு பொண்ணுடைய பாட்டி வீட்டுக்கு தான் போகிறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, எங்கள் பாட்டி வீட்டு பக்கத்தில் ஒரு பழைய கிணறு ஒன்று இருக்குது, அங்கே வந்து பேய் இருக்கிறதா சொல்கிறாங்க, அங்கே போனால் பேயை ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்பாட்டை நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இவங்க எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. ஸோ மண்டே ஸ்கூலை பங்க் பண்ணிவிட்டு தனியாக கிளம்பி போகிறாங்க. அப்படி போகிற இவங்களுக்கு இவங்களே எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்குது. அப்படி என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, இவங்க பத்திரமா போயிட்டு திரும்பி வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த டீன்ஸ் படத்தோடைய மீதி கதை. இந்த படத்துல டீன்ஸா நடிச்ச அந்த 13 பேர் பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா நடிச்சிருந்தாங்க. டீனேஜ் பசங்க வந்து எப்படி இருப்பாங்க, எப்படி பேசிப்பாங்க, அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த காமெடி, லவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் இவங்களை தாண்டி படத்தோடைய டைரக்டர் பார்த்திபன் அவரே இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய கேரக்டர் பற்றி பெருசாக இங்கே பேச முடியாது, நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்க இல்லாமல் யோகி பாபு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யோகி பாபு வந்து தேவையில்லாத ஒரு ஆணி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவருடைய கேரக்டர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்லாம் கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். காமெடியும் அந்தளவுக்கு பெருசாலாம் வந்து இல்லை. டைரக்டர் பார்த்திபன் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இந்த டீன்ஸ் படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா செகண்ட் ஹாஃப் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க, ஏதோ ஒன்று நடக்குது, மர்மமாக ஏதோ ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரிய வரும். சரி, செகண்ட் ஹாஃப்ல தான் பொதுவாக என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுவாங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் பயங்கரமான ஒரு வேரியேஷன் இருக்கும். செகண்ட் ஹாஃப் வேற ஒரு ரூட்ல வந்து பார்த்திபன் எடுத்துட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் படத்துக்கான ஸ்கிரீன் பிளே எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பயங்கர விறுவிறுப்பா என்கேஜிங்கா கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு டீசென்ட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு ட்விஸ்ட் கதை கம்ப்ளீட்டா மாறுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம்லாம் எதுவுமே இல்லை. நார்மலா தான் படத்தை கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறதுமே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடவும் முடியும். டி இமான் அவர் தான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அவருடைய சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. படத்தோடைய சினிமாட்டோகிராஃபியுமே வந்து நல்லா இருந்தது. இந்த படம் டைரக்டர் பார்த்திபனுடைய இன்னொரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமாக தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் அதை இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே தோணுச்சு. மொத்தமாக இந்த டீன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு ஃபிலிம், ஒன் டைம் வாட்சபிள் மூவி. பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இந்த டீன்ஸ் படத்தை பார்த்து முடிச்சவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.